பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது மைக்கு கொஞ்சம் வேகமாக கொண்ட சரி மரியாதைக்கும் உரிய நமது கடமலை மயிலை ஒன்றியத்தைச் சேர்ந்த போதும்பா அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு நமது கடமலை பகுதியிலே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் லோகிராஜன் அவர்களை இந்த முறை தவறாமல் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய பார்வர்டு பிளாக், அகில இந்திய இந்திய தமிழர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருது சேனை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபை என 17 கட்சிகளின் கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்திலே லோகிராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவரை இந்த முறை மாபெரும் வெற்றி சேர செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். ஏற்கனவே அம்மாவின் பிள்ளைகளாகிய நாம் பிரிந்து நின்ற காரணத்தினால்தான் இங்கே திமுக வெற்றி பெற முடிந்தது. எப்படி 88, 89 ஜாஜே என்று பிரிந்திருந்த பொழுது அன்றைக்கு திமுக வெற்றி பெற்றதோ அதுபோல இன்றைக்கு நமக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாகி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிரிந்திருந்த காரணத்தினால் நம்மால் வெற்றி பெற முடியவில்லை. அப்படி இருந்தும் இந்த முறை நாம் கருத்து வேறுபாடுகளை மறந்து நமது தமிழ்நாட்டின் நலன் கருதி திமுகவை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாம் அனைவரும் அம்மாவின் பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். இது இந்த தேர்தலிலே வெளிப்பட வேண்டும். நமது கடமலை மயிலை பகுதியில லோகிராஜன் அவர்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார்கள் என்கிற செய்தியை எங்களுக்கு தர வேண்டும். இப்ப திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் நமது தேனி மாவட்டம், குறிப்பாக நமது புரட்சி தலைவரின் தொகுதியாகிய ஆண்டிப்பட்டி, அம்மாவின் தொகுதியாகிய ஆண்டிப்பட்டி கேட்பாரட்டு கிடக்கும். இப்பொழுது கூட எத்தனையோ குறைகள் இந்த பகுதி மக்கள் என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள். இங்கே புலிகள் காப்பகமாக மாறியிருப்பதால் இந்த பகுதியில வனத்துறையால் பல்வேறு கட்டுப்பாடுகளால் நமது கடமலை மயிலை பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கிராமங்களிலே வாழ்கின்ற மக்கள், கிட்டத்தட்ட 50 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு கஷ்டங்களுக்கு ஆளாகிறீர்கள். அவற்றையெல்லாம் சரி செய்து அவற்றுக்கெல்லாம் நல்லதொரு தீர்வு காண அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டிலே வருவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். என்ன சொல்ல போனால், இந்த திமுக ஆட்சியில மூல வைகையிலே தடுப்பணை கட்டுவோம் என்றார்கள். அதை கட்டவே இல்லை. தமிழ்நாடு முழுவதும் 2000 தடுப்பணைகளை கட்டுவோம் என்று ஸ்டாலின் சொன்னார்கள். ஆனால் செய்யவில்லை. இன்றைக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்களுமே இந்த ஆட்சியில வருத்தத்திலே மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள். எனவேதான் சொல்கிறேன், இதற்கெல்லாம் ஒரே தீர்வு அம்மாவின் ஆட்சி. அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையில தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி மீண்டும் வந்தால்தான், நமது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்கே வந்தால்தான் தமிழ்நாட்டிற்கு தீர்வு, நமது ஆண்டிப்பட்டி தொகுதி தீர்வு என்பதை
தயவு செய்து எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் இரட்டை இலை. இரட்டை இலை என்று சொல்லி என்னப்பா அதான் இந்த இதோட முடிச்சிருவோம். ஸ்டாலின் திமுக ஒன்றும் ஒன்று பண்ணாது. இங்க வரைய புரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தோழமை கட்சிகளை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளையும் இந்த நேரத்திலே எனது நன்றியை சொல்லி இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து லோகிராஜன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மீண்டும் உங்களிடம் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.